ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரசம் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான சீரகம் கொஞ்சம், மிளகு, வரமிளகாய் 3, பூண்டு தோல் உரிக்காமல் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு தக்காளி எடுத்து புளி தண்ணி கரைச்சி எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே தக்காளி எடுத்து புளி தண்ணியோடு கரைச்சி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லா வரும். உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா ரசம் வைக்க தெரியாது, புளி தண்ணி அதிகமாக போயிடும், இல்லையா புளிப்பு இல்லாமல் போயிடும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. இப்போது ரசத்துக்கு நல்லா தக்காளி போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம நசுக்கி வச்சுருந்தோம்ல டம்ளரில், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை விட்டு கரைச்சி விடுங்க. நல்லா வடை சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். நல்லா பொரியட்டும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா பொரியுது கடுகு. இந்த டைமில் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான ரசம் ரெடி. ஒரு கொதிச்சா முடிஞ்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நுரக்கட்டி வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.